ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம் வந்து ஒரு மேனேஜர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. என்னென்னா, எப்போதுமே அழுதுகிட்டே இரு அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவர் தான் சொன்னார், ஒரு அழுகுற குழந்தைகிட்டது ஒரு முக்கியமான பாடம் நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்றார். என்னன்னு, அதாவது ஒரு அழுகுற குழந்தை தேவையானதை அடம் பிடிச்சி அழுது ஆரவாரம் பண்ணி வாங்கிடும். ஆனால் அதே வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்குது, அது அழுகவே அழுகாது, சொல்லு பேச்செல்லாம் கேட்டு அமைதியாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அது கிடைக்கிற ஒரே பேர் நல்ல பிள்ளை, அழுகாது, யாரையும் தொந்தரவு பண்ணாதுன்னு. அதே மாதிரி தான் உங்கள் ப்ராஜெக்ட்லேயோ உங்கள் கம்பெனிலேயோ நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு அழுகுற குழந்தையாக இருக்கணுமா இல்லை அமைதியான குழந்தையாக இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் பல லட்சியங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அழுகுற குழந்தையாக இருங்க. அழுகுற குழந்தைங்கன்னா போய் ஆஃபீஸில் அழுதுகிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்கள் போய் உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லணும், சார் எனக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு வெளிநாடு வாய்ப்பு வேணும், அதில் கிடச்சா நான் இன்னும் பெட்டர் ஆகிடுவேன். இல்லை எனக்கு இந்த டெக்னாலஜி பிடிக்கல, வேறு டெக்னாலஜி போகணும், அதில் நிறைய கற்றுக்க விரும்புகிறேன். இல்லை எனக்கு பெட்டர் ரோல், இந்த ரோலுக்கு அடுத்த லெவல் தாங்க, எனக்கு டீம் லீடராக தாங்க, இல்லை மேனேஜராக தாங்கன்னு நீங்கள் போய் வெளிப்படையாக வாய் விட்டு கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம், நல்லா பண்ணுறோம், யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணல அப்படின்னு அழுகாத பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த ஒரு நல்ல பேர் மட்டும்தான். இவன் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், அமைதியாக இருப்பான், அதனால் இவன் எதையும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு வர வாய்ப்புகள் எதுவுமே உனக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில மேனேஜர் அதையும் பார்த்து கரெக்டாக கொடுப்பாங்க. பட் அதிகபட்சம் என்னென்னா, அழுத குழந்தை தான் எல்லோரும் நினைவுலேயும் இருக்கும், அந்த குழந்தைக்கு தான் இங்கே எல்லா வாய்ப்புகளும் போய் சேரும். ஸோ இந்த அழுகிற குழந்தைகிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னென்னா, உங்களுக்கு தேவையானதை கேட்டு அழுது ஆரவாரம் பண்ணி வாங்கிடுங்க. நீங்கள் போய் உங்கள் மேனேஜர்கிட்ட அடிக்கடி மீட் பண்ணி உங்கள் தேவைகளை சொல்லாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடும். ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா, அங்கே நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி. அந்த கம்பெனி வந்து தம்பி வேலைக்கு சேர்ந்தியே, உனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிச்சா, உனக்கு அடுத்தடுத்த லெவல்லாம் கிடச்சிச்சா, நீ நல்ல சம்பளம் உயர்லாம் கிடச்சிச்சான்னு யாரும் இங்கே கேட்க போகிறது. உங்களுக்கு தேவையை நீங்கள் தான் கேட்கணும். உலகத்தில் எல்லா இடத்துலையும் அப்படி தான். உங்களோட தேவைகளை வெளிப்படையாக வாய் விட்டு கேட்டாலே ஒழிய இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்த வாட்டி ஒரு அழுகுற குழந்தைய பார்த்தா திட்டாதீங்க, யோசிங்க. ஏன்டா இந்த அழுகுற குழந்தை மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சிடுது, அமைதியான குழந்தை மட்டும் நல்ல பேர் மட்டும்தான் வாங்குது. ஸோ நல்ல பேர் மட்டும்தான் வாங்கணுமா, இல்லை நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு எவ்வளோ அழுகணுமோ அவ்வளோ அழுது சாதிக்கணுமா? மீண்டும் இன்னும் ஒரு இதே மாதிரி ஒரு தத்துவத்தோடு மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.